அந்த அமாவாசை அன்று கண்டிப்பாக சென்ற பிரதமை முதல் 15 நாட்கள் உறவினர் நம்முடனேயே நம்முடைய வீட்டிலேயே பெரியவர்கள் தங்கியிருப்பார்கள். நம்ம வீட்டிலேயே அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். நமக்கு ஏதாவது ஒரு நாளாவது நமக்கு சாப்பாடு போட மாட்டானா பையன் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஆகவே பொதுவாக சிலர் என்ன செய்வார்கள், சில பிராமணர்கள் என்ன செய்வார்கள் என்றால் 15 நாளும் தர்ப்பணம் விடுவார்கள். சிலர் இந்த 15 நாளில் ஒரு நாள், அதன் பிறகு அமாவாசை என்று 2 நாள் விடுவார்கள். ஆக அந்த மகாலயபட்சத்தில் யாராக இருந்தாலும் குறைந்தபட்சம் 2 முறையாவது தர்ப்பணம் விட வேண்டும். அந்த முன்னோர்கள் நம்மோடு இருக்கக்கூடிய காலம் என்னவென்றால் 3 மணி 36 நிமிடம் வரை, ஞாயிற்றுக்கிழமை 3 மணி 36 நிமிடம் வரை முன்னோர்கள் நம்முடன் இருப்பார்கள். அதன் பிறகு அந்த பித்ரு காலம், அதாவது பொதுவாக ஒரு நாளும் 5 காலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் காலம் பிராத காலம், அது பூஜைகள் செய்வதற்கு. அதன் பிறகு மாத்தியானிகம் என்பது விரதங்கள் அனுஷ்டிப்பதற்கு, அதாவது வரலட்சுமி விரதம், அனந்த விரதம் போன்ற விரதங்கள் அனுஷ்டிப்பதற்கு. அதன் பிறகு 3வது பித்ரு காலம் வருகிறது. அது 1/12 முதல் 3/36, அதுதான் முன்னோர்களுக்கான காலம். அந்த பித்ரு காலம் முடிந்த பிறகு முன்னோர்கள் தன்னுடைய லோகத்திற்கு சென்று விடுவார்கள். அவங்க 3 மணி 36 நிமிடத்திற்குள் நாம் பூஜைகளை முடிக்க வேண்டும்.